இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு பானம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஃபாத்திஸ் வைப் சேனலிற்கு உங்களை வரவேற்கிறேன். இதுக்காக நான் 7 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் அளவுள்ள தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் இந்த நெல்லிக்காவை சேர்த்துக்கோங்க. இது கூடயே கல்லுப்பும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்து கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை அணைச்சிட்டு அது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த நெல்லிக்காயை விதை இல்லாமல் நீக்கி எடுத்துக்கோங்க. வெறும் நெல்லிக்காய் மட்டும் எடுத்துக்கோங்க, விதை இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதையெல்லாம் நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த நெல்லிக்காய், பச்சை மிளகா, உப்பு, கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடயே 1/2 லிட்டர் அளவுள்ள வெந்நீரை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதில் இருக்க அந்த வெந்நீரோட சூடெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா பாட்டிலை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய் மோர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு நான் கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். அது கூடயே நமக்கு தேவையான அளவு நெல்லிக்காயை சேர்த்துட்டு அது கூடயே தேவையான அளவு தண்ணிக்கு இந்த தண்ணியவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய நெல்லிக்காய் மோர் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாத்திஸ் வைப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.